அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி விகாரி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களில் சிம்ம ராசிக்கு என்ன விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். மன துணிவு மிக்க எந்த பிரச்சனைகளையும் துணிச்சலுடன் செய்துவிட்டு அதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் சிறப்புமிகு சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களில் என்ன விதமான பலன்களை நடக்கப் போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இதுவரைக்கும் உங்கள் 4ஆம் இடத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த குரு பகவான் தற்பொழுது அதிசார நிலையாக 5ஆம் இடத்துக்கு வந்திருப்பது என்பது உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியங்களில் சில நன்மைகள் நடக்கப் போகிறது. அதாவது பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது உங்களுக்கு வில்லங்கம் இருந்தால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கும். அதாவது கேஸ் கோர்ட்டு இழுபறி இருந்துகிட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் மன மகிழ்ச்சி அமைதியாக இருக்கும். எக்ஸ்கர்ஷன் ஆன்மீக சுற்றுலா மாதிரி எங்கேயாவது போவீங்க, அது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து உங்களது ராசிக்கு 9ஆம் இடமான மேசத்தை பார்ப்பதால் உங்களுடைய பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானங்கள் பலப்படுகிறது. அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாள், ஏற்ற வருடம். ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு போய் பரிகாரம் பண்ண வேண்டிய சூழல் இருந்து அதை இது வரைக்கும் பண்ண முடியாமல் விட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் பண்ணுவது என்பது உங்கள் வாழ்வில் மிக நல்ல உன்னத பலன்களையும் அந்த பரிகாரங்கள் பலன் கொடுக்கக்கூடிய நாளாகவும் ஆண்டாகவும் இந்த ஆண்டு விளங்குகிறது. 9ஆம் இடம்னா உங்கள் தந்தையாரும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இது வரைக்கும் நடந்து வந்துக்கிட்டு இருந்தால் அந்த கருத்து வேறுபாடு மறையும். தந்தை வழி சொத்துக்கள் சேரும். தந்தை வழி தாத்தா வழி வரக்கூடிய பணங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். எங்கேயாவது நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொண்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை முடிவு பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள், ஆய்வு படிப்பு படித்து கொண்ட மாணவர்களுக்கு கல்வித்தரம் சீர்படும், செம்மைப்படும். ஏதாவது திதிசி அப்படின்னு பண்ணுறவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. வேலைக்கு போகும் பெண்களாகட்டும், வீட்டுக்கு உள்ள பெண்களாகட்டும், உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் உண்டான அந்யோன்யங்கள் பல்கி பெருகும். உங்களுடைய தந்தை வழி தாய் வழி ஆரோக்கியங்கள் சீர்படும். ஏதாவது ஆன்மீக சுற்றுலா போவீங்க, வரக்கூடிய அப்பா வகையில் வரக்கூடிய பணங்கள் வரும். படித்து கொண்டிருக்கிற மாணவர்களாகட்டும் பெண்களாகட்டும் அனைவருக்குமே இது மிகச்சிறந்த ஒரு நல்ல, அதாவது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு மிக நல்ல யோகம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் தான், என்ன நன்மைகள் நடக்குமோ அந்த நன்மைகள் பல்கி பெருகும். இதுதான் நடக்கணும்னு சொல்ல முடியாது. உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கின்றார். உங்கள் ராசியை பார்ப்பதால் சிம்ம ராசி நேயர்களே, உங்களுடைய எண்ணங்கள் தூய்மை பெறும். ஆன்மீக சிந்தனைகள் தோன்றும். தினந்தோறும் குரு பகவான் காயத்ரி சொல்ல சொல்ல உங்கள் வாழ்வில் உங்களுடைய வாக்குப்பளிதம் அதிகமாகும். உங்களுடைய சிந்தனை சீர்படும். நல்ல எண்ணங்கள் தோன்றும். ஆலயங்களுக்கு செல்வீர்கள். ஆலயங்களுக்கு செல்ல செல்ல உங்களால் உள்ள கஷ்டங்கள் மறையும். நன்மைகள் கோடான கோடி பெருகும். ஆக மொத்தம் 9ஆம் இடம் 11ஆம் இடம் 1ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம்தான் பெருகப் போகிறது. கல்யாணமாகி குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பெருகும். கல்யாணமாகி தனிமரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு 2ஆம் தலை திருமணம் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு விளங்குகிறது. வர வேண்டிய பாக்கியங்கள் வசூலாகும். ஏதாவது வீடு வாகனம் சொத்து சுகம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உபரி பணம் வருகிறது. அந்த பணத்தை கொண்டு நீங்கள் அதெல்லாம் விஷயம்லாம் வாங்கி வருவீர்கள். சனி பகவானான, அதாவது திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு உங்களுடைய திருமண ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் திருமணம் சற்று இழுத்து தான் நடக்கும். திருமணம் அமைவதில் பொண்ணு அமைவதில் தடை ஏற்படும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அமையாது. உங்களுக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்காது, பொண்ணுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது. பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிகிட்டு இருங்க. பார்ட்னர்ஷிப்னால் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மூலமாக சந்தோஷங்கள் இல்லாமல் சற்று சங்கடப்பட வேண்டிய சூழல் இந்த காலகட்டத்தில் வருகிறது. உங்களுக்கு 11ஆம் இடமான புதனை மிதுனத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே சற்று இழுபறியாக தான் வரும். வெளியே பணம் கொடுத்தீங்க, அந்த பணம் வர்றதுக்கு ரொம்ப நாளாகும். மகிழ்ச்சி இருக்காது, திருப்தி இருக்காது, ஏனோ தானோன்னு இருப்பீங்க. என்னடா நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கே அப்படிங்கிற மனவேதனை வழிகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு 2ஆம் இடமான கன்னியை சனி பகவான் பார்ப்பதால் பொருளாதாரத்தில் சற்று தாமதம் ஏற்படும். நினச்ச காரியத்தில் நினச்ச பணம் உடனே டக்குன்னெலாம் வராது. அப்போ சிம்மராசிக்கு பொறுத்த வரைக்கும் சனி பார்வையால்
திருமண தடை, பொருளாதார தடை, வருமான தடை, குடும்பத்துக்குள் மனக்கசப்பு, இந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்படுகிறது. ஆனால் இதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி குரு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தான இடமான 9ஆம் இடத்தையும் திருப்தி தரக்கூடிய 11ஆம் இடத்தையும் உங்கள் ராசியையும் பார்ப்பதால் எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி நடைபெறக்கூடிய பக்குவமும் மனோதிடமும் வைராக்கியமும் வீரமும் விவேகமும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகுதியாக இருப்பதால் அவர்கள் தங்களுக்கு உண்டான அனைத்து விஷயங்களிலும் வெற்றி நடைபெறக்கூடிய பக்குவமும் மனோதிடமும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகுதியாக உள்ளது. ஆக மொத்தம் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய திருமண தடை, பொருளாதார தடை, மன திருப்தி, வெளியே வரக்கூடிய அவுட்ஸ்டாண்டு, இந்த வசதிகளில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது அனைத்து விதமான தோஷங்களையும் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடும். நவம்பர் 11க்கு அப்புறம் தான் இந்த நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்கு நடக்கும். தற்காலகட்டத்தில் திரும்பவும் அதிசார குரு பயிற்சியானது மறுபடியும் உங்கள் 4ஆம் இடத்துக்கு போவதால் தந்தை வழி, தாய் வழி ஆரோக்கியங்கள் மேம்படும். வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம், நன்மையை கொடுக்கும். ஆக மொத்தம் இந்த விகாரி வருட பலனானது சில கெடுதல்களை கொடுத்தாலும் அந்த கெடுதல்களை சமாளிக்கக்கூடிய பக்குவத்தையும் மனோதிடத்தையும் வைராக்கியத்தையும் குரு பகவான் தந்து விடுவதால் சொல்லிக்கொள்கிற மாதிரி பெரிய அளவில் துன்பங்கள் உங்களுக்கு நேராது. உங்கள் துன்பங்கள் நேராமல் இருக்க குலதெய்வ வழிபாடு, அன்னதானங்கள் செய்வது, பூர்வ புண்ணிய கர்மா நீங்கள் பெரியவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது, இதெல்லாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் நேராது. சிம்மராசி நேயர்கள் முருக வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. முருக வழிபாடு கார்த்திகை, சஷ்டி, விசாகம் இந்த மாதிரி காலகட்டத்தில் முருகனுக்கு சென்று விரதம் இருந்து மலையேறி வந்தால் உங்கள் துன்பங்கள் தொலையும், நன்மைகள் பெருகும். ஆக மொத்தம் வரக்கூடிய காலகட்டத்தை நல்ல முறையில் மாற்றி அமைத்துக் கொள்வது என்பது நமதுடைய செயல்களிலும் இருக்கிறது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு பொருளை ஈட்டி தரும் ஆண்டாக இது இருக்கிறது. பாக்கியஸ்தானங்கள் பெறுகிறது. அப்போ என்னதுன்னு தந்தை வழியில் ஆரோக்கியம் ஏற்படும். நீண்டது ஒரு பிரயாணங்கள் செய்வதால் மனமகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். படிக்கிற மாணவர்களுக்கு பொருளாதார தடைகள் நீங்கி, கல்வி தடைகள் நீங்கி நல்ல முறையில் படிப்பார்கள். ஆய்வுகளை சிறப்பாக முடித்து நல்ல பேர் புகழ் பட்டம் வாங்குவார்கள். ஆக மொத்தம் எண்ணியது அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த சிம்மராசிக்கு விகாரி வருடமானது திகழ இருக்கிறது. தங்கள் தடைகளை இன்னும் நிவர்த்தி செய்து கொள்ள தினந்தோறும் விநாயகர் வழிபாடு செய்து விநாயகரை வளமிருந்து இடமாக 7 முறை சுற்றி வருவது உங்களுக்கு உண்டாகக்கூடிய தடைகளையும், திருமண தடைகள், அனைத்து விதமான தடைகள் நீக்கக்கூடிய அருமருந்தாக இந்த விகாரி ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது. ஆக திருமணம், தொழில் இவற்றில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்குவதற்கு விநாயகர் வழிபாடு தினமும் வளமிருந்து இடமாக 7 முறை சுற்றி வர உங்கள் தடைகள் நீங்கும். எண்ணங்கள் சீர்வரும், சந்தோஷங்கள் பெருகும். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இந்த சிம்ம ராசிக்கு விகாரி வருடமானது அற்புதமான நன்மை அளிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. தினந்தோறும் சூரிய வழிபாடு செய்வது உங்களை இன்னும் மெருகேற்றும், இன்னும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை காக்கும். சிம்மராசி நேயர்கள் தினந்தோறும் சிம்மம் உருவம் படைத்த சிம்மத்தை பார்த்து வருவது அளப்பரிய மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதும். முருகனுடைய படத்தை நீங்கள் டிஸ்பிளேல வச்சுக்கலாம். முருகன் படத்தை எழுந்தோன்னு டெய்லியும் பார்த்து வரலாம். டெய்லி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணலாம். இந்த மாதிரி சில சூட்சும ரகசியங்கள் ஃபாலோ பண்ண உங்கள் வாழ்க்கை தங்கு தடையின்றி நிம்மதியாக அட்டகாசமாக போய்கிட்டுருக்கும். ஆக மொத்தம் இந்த சிம்மராசிக்கு விகாரி வருட பலன் சிறப்பாகத்தான் இருக்கிறது. குறைகள் எதுவுமில்லை. நன்றி, வணக்கம். ASSTROJV.com என்ற இணையதளத்தின் மூலமாக உங்களுடைய ஆன்மீக தேடல்களையும் ஜோதிட கருத்துக்களையும் இங்கே பெற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு தேவையான அனைத்தும் இந்த தளத்தில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.